சங்கீதம் 65 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஆண்டவருடைய ஆலயத்தின் நன்மையை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்துக்குள்ளே போகும்படி நம்ம செய்வதே நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம அவர் சேர்த்து கொள்ளுகிறார். எங்கேயோ கிடந்த நம்ம அவர் தெரிந்து கொள்கிறார். நம்ம அழைச்சிருக்கிறாரு, நம்ம மகிமைப்படுத்துகிறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரு, நம்ம மேன்மைப்படுத்துகிறாரு. அவருடைய ஆலயத்தில் போய் நம்ம ஆலய பிரகாரங்களில் நிற்கும்படியாய் நம்மை தகுதிப்படுத்துகிறாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ கோடிகள் இருந்தாலும் உங்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களை தான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போகணும். ஆலயத்தில் அவரை நீங்கள் ஆராதிக்கணும். அப்படி செய்யும் பொழுது என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆலயமாக வீட்டின் நன்மையால் திருப்தி ஆக்குவார். ஒரு வேளை இந்த நாட்களில் இன்னும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற நன்மைகள் கிடைக்கல, நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் என் வாழ்க்கையில் திருப்தி இல்லை, இன்னும் நான் பற்றாக்குறையோடு இருக்கிறேன் என்று சொன்னால் கவலையே படாதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போங்க. அந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையை கொடுப்பார். அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பார். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு முன்பாக சென்று செய்யணுமோ அவருடைய தூதர்களை அனுப்பி தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அற்புதங்களை செய்வார். அதனால் தான் சொல்லுகிறார் அந்த வேதத்தில், அந்த வீட்டில் நமக்கு நன்மை உண்டு. ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ளே நம்ம போனால் எப்படி நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்மை கவனித்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவார்களோ அதை போலத்தான் அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது சகலவிதமான நன்மைகளால் நிரப்பி அனுப்புவார். வெறுமையாய் நீங்கள் இருக்கலாம், நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவான நன்மைகளோடு நம்ம திரும்பி வர ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாய் உங்களுக்கு மாறட்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய நன்மைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை. அதுதான் நிலையான ஆசீர்வாதம், அதுதான் வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம் ஆண்டவரை. உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அப்பாவும் நன்மைகள் கிருபையோ உங்களை பின்தொடரும் என்று சொல்லியிருக்கிறீர. நீங்கள் நல்ல மேய்ப்பராய் நாங்கள் எங்களை கொள்ளும் பொழுது நன்மைகளையும் கிருபைகளையும் நாங்கள் தேடி ஓட வேண்டியதில்லை, எங்களோட பின்தொடர்ந்து அதுவே வரும். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நம்மை தேடி வருகிறோம், சமூகத்தை நாடி வருகிறோம். சகல விதமான நன்மைகளால் நீங்கள் எங்களை நிரப்ப போகிறீங்க. இந்த நாள் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாயும் மாறப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.